அன்பு நான்காமின் உள்ளங்களே, ஞாயிறு தோறும் அடியேன் கிறித்துவ சமய போதனைகள் ஒரு ஞாயிறு, புத்த சமய போதனை ஒரு ஞாயிறு, பொதுவான வகுப்பு ஒரு ஞாயிறு என்று 3 ஞாயிறுகளிலே வகுப்புகள் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் பைபிள் வகுப்பு என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ சமய சார்ந்த ஆன்மீக உண்மைகள், அவ்வளவுதான். இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறு என்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இயேசுபிரான் ஜெருசலேம் நகரத்திற்கு வரும் பொழுது அவரை மக்கள் குருத்து ஓலையிலே அதை அலங்காரமாக செய்து அதை அசைத்து அவருக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரவேற்பு செய்கிறார்கள். அதனால் அதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். நமது நாட்டிலே, நமது இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற இந்திய சமயங்களிலே விழாக்களுக்கு பஞ்சம் இல்லை, இல்லையா? விழுந்தா ஒரு விழா, எழுந்தா ஒரு விழா. ஊந்துட்டான் அப்புறம் எழுந்துட்டான்னு சொல்லி இல்லைங்க, கச்சக்கா இப்படி தான் இருக்க வேண்டும். இந்த விழாக்கள் கொண்டாடுவதனால இருக்கிற ஒரு நன்மை என்ன என்றால், அந்த சமயத்தினுடைய உண்மைகள் மறக்கப்படாமல் அது ஒரு விதத்திலே அந்த சமயங்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றன. விழாக்கள் கொண்டாடப்படாத சமயங்கள் எல்லாம், நிறைய சமயங்கள் அழிந்து விட்டன. மற்ற சமய விழாக்கள் அவைகளை தோற்கடித்து விடுவதைப் போல அவைகள் அழிந்து விட்டன. அதனால் இந்த விழாக்கள் என்பவை வரவேற்கப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் இதில் உள்ள ஒரு பின்னடைவு என்ன என்றால், விழாக்களை கொண்டாடிவிட்டவுடன் அதோடு மக்கள் மகிழ்ச்சி அடைந்து ஓய்வெடுத்து கொண்டு விடுகிறார்கள். ஏன்னா விழா கொண்டாடி விட்டோம். அது சொல்லித்தருகிற ஆன்மீக உண்மைகள் என்ன, அவைகளை நாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மறக்கப்படுகின்றன. அவைகளில் ஆன்மீக நாட்டத்தை அது தடுத்து தான் விடுகிறது ஒரு விதத்தில். அதற்கு பிறகு குழுக்கள் ஏற்படுகின்றன. உடனே அது அந்த விழாக்களுக்கான ரிச்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகிற சடங்கு சம்பிரதாயங்கள் ஏற்படுகின்றன. இதை இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இதான முறை, இதான தர அப்படின்லாம் வகுத்துட்டு அந்த முறைத்தரைகளில் சண்டை சச்சரவு தெரிகிறத. அப்பொழுது அதுக்கு ரிச்சுவல்ஸ் என்று பெயர், சடங்கு சம்பிரதாயம், இவ்வளவுதான். ஆன்மீகம் வேறு, சடங்கு சம்பிரதாயம் வேறு. சமய சண்டைகள் என்பவை அனைத்துமே இந்த சடங்கு சம்பிரதாய சண்டைகள் தான். இதில் பிராமணன் யாருன்னா, எது மேல் ஓங்கி இருக்கிறதோ, கை ஓங்கி இருக்கிறதோ, எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லதான் வேண்டியது இல்லை. எப்பவுமே அவன் அந்த உயர்ந்த எது ஜெயிக்கிற கட்சியாங்க கட்சின்னு அதில் இருப்பான், அதில் போயிடுவான். மெதுவாக எப்படி போவான்னே தெரியாது, இப்போ அதில் போயிட்டு இருப்பான். அதுக்கு பிறகு அந்த ரிச்சுவல்ஸ் என்கின்ற சடங்கு சம்பிரதாயம் மூலமாக அவனுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு விடுவான். ஏற்படுத்தி கொண்டு விட்டோன்னா அது தனி கதையாக இருக்கிறது. எந்த சமயத்தில் நுழைந்தாலும் இதை செய்வான். அங்கே யூத சமயத்தில் நுழைந்து அங்கு மக்களை பண்படுத்துகின்ற 10 கட்டளைகள் எல்லாம் சொல்லித்தந்து மோசே கடவுள் உண்மை என்று நிரூபித்து காட்டி, இவ்வளவு படாத பாடுபட்டு கடவுளிடம் 10 கட்டளைகள் நேரடியாக வாங்கி அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, 10 கட்டைகள் சாதாரணமாக எளிமையான கட்டைகள் தான். அப்பா அம்மாவே வயசான காலத்தில் கவனிக்காதவனை வெட்டி போட்டுருன்னு இருக்கும், இவ்வளோதான். அந்த மாதிரி நெறிப்படுத்துவதற்காக கணவன் மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி துரோகம் செய்தால் அவங்க கலல் அடித்து அவங்கள சாகடித்தது என்று இந்த மாதிரியே இருக்கும் இவைகள் எல்லாம். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவான், இவன் உடனே நுழைந்து
சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் நிறைய சொல்லிடுவான் ஜனங்களுக்கு. புழுவான். பிராமணன்னாலே புழுவுறவன் அப்படிங்கிறத நீங்கள் அண்ணாமலையார் சரித்திரத்தை மறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடிமுடி கண்டுட்டேன்னு பாப்பம் போய் புழுவி அண்ணாமலையார்கிட்ட சாபம் வாங்கினது தான் இன்றைக்கி அண்ணாமலையார் ஜோதி தரிசன விழாவாகவே கார்த்திகை தீபன்றதே அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கும். அப்புறம் இவன் தான் சாமர்த்திய புழுவன். நம்ம ஆளுங்கள்லாம் சாதா புழுவன். நம்ம ஆளுங்கள்லாம் முன்னே சத்திய கிருத்தியா சத்திய சீலனா அது எப்படி இல்லையா? நம்ம ஆளுங்களும் புழுவான். ஆனால் நம்ம ஆளு சாதா புழுவன். பாப்பன் கடைஞ்செடுத்த பொய்யன், வேறு ஒன்றும் கிடையாது. கடைஞ்செடுத்த பொய்யன்னா நல்லா கடைஞ்சி வெண்ணெய் திரட்டி அது என்ன ஏதுன்னு பிரித்து பார்த்து அது வெண்ணெயா நெய்யா எல்லாம் உருக்கி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து மீதிக்கிறத மோரா இந்த மாதிரி தான் கடைஞ்சி எடுத்து புழுவை கடைஞ்சி எடுத்து புழுவிட்டான்னு நீ ஏமாற வேண்டியது தான். ஏமாறாதவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் அண்ணாமலையார். அவர் ஒருவர் தான் ஏமாறாமல் சாபம் கொடுத்தார் பிராமணனுக்கு, புழுவிட்டார். ஆனால் தான் சாமர்த்தியசாலியாச்சே. அதனால் என்ன பண்ணால் எப்போ எல்லாருக்குமே அண்ணாமலை சொல்லின்னு இருக்க போகிறார். அதனால் அந்த சாபம் வரைக்கும் தெரிஞ்சுது. டக்குன்னு பிராமணன் புழு பிரம்ம புழுவிட்டார்னு பிரம்ம மலை தூக்கி போட்டான் பழிய. எவ்வளோ பற்றிய கெட்டிக்காரன் பற்றியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது அவனுக்கு அந்த ஸ்பான்டீனியஸாக வேலைச்சு. அந்த புழுவுறதும் அந்த புழுவை தப்பிச்சிக்கிறதும் சமாளிக்கிறதும் அந்த புழுவை நிலைநிறுத்தியும் அவனுக்கு அந்த சரளமாக இருக்கும். அவன்கிட்ட கைவந்த கலை மாதிரி சர்வசரமாக அடிச்சு தள்ளுவான். அந்த மாதிரி பிரம்ம மேலே போட்டானா பழிய அவரும் 1000 வருஷமாக பாப்பான் புழுவுக்கு பிரம்மா பலியாகி கம்முன்னு என்ன பிரம்மம் நேராகவும் சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல முடியாது, என்கிட்ட மட்டும்தான் சொன்னார். பத்திய இப்போ புரியுதா? இதுக்கு பேர் தான் சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். பிராமணன் போகிறான், அண்ணாமலையார்கிட்ட புழுவுறான். அண்ணாமலையார் என்பவர் அப்பொழுது சிவபெருமான் அண்ணாமலையாராக அவதாரம் செய்து திருவண்ணாமலையை ஆட்சி செய்தவர். உண்ணாமலை அம்மன் அவருடைய துணைவியாராக இருக்கிறார். அப்போ பிராமணன் போகிறான், அண்ணாமலையாரை எள்ளி நகையாடி நீ என்னன்னா கடவுளோட அடிமுடியை கண்டுட்டான் புழுவுறான். அந்த புழுவுக்கு பொய் சாட்சி வச்சு புழுவுறான், தாழம்பூவை சாட்சியாக வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணுவான். இப்போ கூட பார்ப்போம், நீ பார்க்குற பச்சையா தெரியுது ஜனங்களுக்கு சிதம்பரம் கோயிலில் யார் கட்டினான்றது இல்லையா? பொன் வைந்த பராந்தக சோழன். இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிறான்? பாப்பான் தான் கட்டினான், அவனுக்கு தான் அந்த கோயில் சொந்தம். அப்போ அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கொண்டோம். அவனுக்கு தான், அதனால தான் எல்லா இடத்தையும் ஆள் வச்சுருப்போம். அடுத்தது போகிறதுக்குள்ளே நீ பர்மனெண்ட் பில்டிங்ஸ் அங்கே நீ கட்டு 2-3, அது வரைக்கும் அந்த பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எதுவுமே இருக்காது நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இவன் கட்டிடம் கட்டிட்டு அதுக்கு பின்னால் வரவங்களும் அது சாட்சியாக இவ்வளோ வருஷமாக நாங்கள் கட்டின கட்டடம் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் சும்மா. அதே மாதிரி சாட்சி தாழம்பூவை பொய் சாட்சியை வச்சு அதை ஆமான்னு சொல்ல வச்ச உடனே அண்ணாமலை தாழம்பூக்கும் விட்டார் சாபனையும் பூனாகம் குடியிருக்கும் உன்னை பெண்கள் தலையில் சுட மாட்டார்கள் சொல்லி. இவன் பாரு என்ன பண்ணா, ஜனம் கேட்டா பிரம்மா தான் புள்ளிட்டாரு அப்படின்ட்டான். பிரம்மா தான் சாமம் வாங்கிட்டாரு, அவனுக்கு கோயில் கிடையாது. ஏன்னா பிரம்மாவும் நம்ம கடவுள், இவன் வெளியிலேருந்து வந்தவன். பிரம்மா பெருமாள் சிவன் எல்லாம் நம் கடவுள், இங்கே இருக்கிற கடவுள்கள். அவனுக்கு என்ன போச்சு, பிரம்மாவுக்கு கோயில் எல்லாம் ஆக்கி விட்டான், பிரம்ம மலை பழிய போட்டு. இன்னும் தப்பிச்சுட்டே இப்போ அவனே தான் பூஜை பண்ணுறான். அவள் பிரம்மா எவ்வளோ வருஷம், 2000 வருஷம் முழுகிறார் பிரம்மா. ஏன் இது யார்கிட்டே சொல்ல முடியல? ஏன் அவர் சொல்லணுன்னா அதை கேட்குறவங்களுக்கு அந்தளவு பக்குவம் உள்ளவங்கள்ட்ட சொல்ல முடியும் அவரால். அது மாதிரி ஆள் யாரும் இல்லை. அப்போ இவன் மாதிரி இந்த குழுவி இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவன் செயல்படுத்தினுக்கிறான். இதை இப்போ தான் நான் சமீபத்தில், அது போன வருஷம்தான் நான் இதை சொல்ல போய் அன்று இரவு பிரம்மா என்னை சந்தித்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் செய்து யாருமே சொல்லலைன்னாரு. யாருமே சொல்லலாம். அப்போது நான் சொல்லுது உண்மைன்னு பிரம்மா நிச்சயப்படுத்தினாரா இல்லையா? அப்போது இவங்க குழுவி இதை நிறுவி செயல்படுத்தின்னு வராங்க. நான் இப்போ தான் அதை உங்களுக்கு நான் சமீபமாக தான் சொல்கிறேன், சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ நான் அதை ரிவீல் பண்ணி சொல்கிறேன். அப்போ இந்த நடுவில் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா,
பிராமணன் பொய்யை செயல்படுத்த முடிகிற காலம், மக்களும் அதை உண்மை நம்பி செயல்படுத்தி கொண்டிருக்கிற காலம் இருக்கு இல்லையா? இதற்கு பேர் தான் ஆன்மீகத்தின் மௌன காலம்னு பேர். ஆன்மீகம் வந்து மௌனமாக இருக்குது, உண்மை சொல்கிறதுக்கு முடியலதால யாரும் இல்லை. ஆன்மீகத்தின் மௌன காலம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். அப்போ என்னதான் சாமிக்கு இது பூமிக்கு இது இருக்குது, நீ போகிற வேண்டிக்கிற, நீ என்னென்னமோ வேண்டிக்கிற, போகிற வர, அதுக்கெல்லாம் அருள் கிடைக்குது, ஒருத்தனுக்கு கிடைக்கல, அது போய் வந்து இன்னும் பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போ என் பொன் நிலையில் இருக்கிறவங்க வரும்போது சரியா இதை ரிவீல் பண்ண கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா பிரம்மேந்திர எழுதுனது அதை வச்சு அதை போய் நாங்கள் அங்கே பாகவதபுரத்தில் நானும் கமல்சாமி போய் அதை இந்த பிராமின் பார்த்தேன். அவர் அந்த கதையை சொல்லினே இருக்கும்போதே பாப்பானுங்க கொடுமைப்படுத்துகிறானுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு அந்த 3 பேரும் கடைசியில் பார்த்தா மும்மூர்த்தி தான், பிரம்மா சிவா விஷ்ணு 3 பேரும் தான் வந்து சொதிச்சிருக்கா அப்படின்னு முடிச்சிட்டான். அப்படின்னா போவீங்களா? முடிச்சிட்டேன். நம்ம கிட்டேயே பிரம்மேந்திரால் வளர்க்கப்பட்ட எங்ககிட்டயே பிரம்மேந்திர கதையை இப்படி திருப்பி கடைசியில் முடியும் போது அதை பிராமணன் மேலே பழிவராமல் அது ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற பிராமண பூசாரி எவ்வளோ சாமர்த்தியமாகறான், டேலண்டடாக. அதை என்கிட்டே சொல்லி என்கிட்ட எப்படி முடிகிறான்னா, அவன் 3 பேரும் கடைசியில் பார்த்தா பிரம்ம மும்மூர்த்தி தான் சோதிக்கிறது வந்திருக்கா அப்படின்ட்டான். முடிஞ்சிச்சு. அப்போ அந்த 3 பாப்பானுங்க ஐயாவால் வெங்கடேஷ் ஐயாவால் அவர் வந்து திதி அன்னைக்கு பஞ்சம்மனுக்கு சோறு போட்டார். இவங்களுக்கு தெரியாமல் தோட்டத்தில் வர வச்சு அவன் உயிர் போயிடணும் போது அவனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சி அவரை கொடுமைப்படுத்தின, எப்படி பிராமணம் சாப்பிடாம நீ எப்படி போட, இதோட நீ வருஷத்துக்கு திதி கொடுக்க முடியாது ஆச்சா புச்சான்னு ஒன்று பரிகாரம் கேட்டால் இன்றைக்கே கங்கைக்கு போய் இன்றைக்கே குளிச்சுட்டு இன்றைக்கே வந்தால் தான் முடியும். ஏன்னா செய்ய முடியாது. அதனால் முடியாத பரிகாரத்தை சொல்ல போய் அப்புறம் பிரம்மேந்திரட்ட அவர் நண்பனை தொட்டு அவர் நிர்வாணமாக சுற்றின்னு இருக்கார். அவர் ஒரு கோமன் மட்டும் கட்டி விட்றாரு. இவர் அவர்கிட்ட அழுகுறாரு, இது மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ தான் அவர் வந்து தொங்க தரங்கே கங்கேன்னு பிரம்மேந்திர பாடி அந்த கிணத்துல கங்கையை பொங்கி வைக்கிறார். அது ஏதோ ஊத்துப்பிடின்னு வருதுன்னா பார்த்தா கங்கையில் இருக்கிற முதல்ல மீனெல்லாம் வருது, அவ்வளோ பெரிய முதல்ல மீனெல்லாம். அப்புறம் அதில் குளிச்சு இப்போ முடிஞ்சிடுச்சா நீங்கள் போட்ட கண்டிஷன் திதி கொடுக்க வைக்கிறாங்க. இதுதான் கதையை. அப்போ அந்த இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினானுங்களா, இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் இன்றைக்கே குளிச்சுட்டு வரணும்னு. பிராமணன் தானே. இப்போ இந்த கதை பரவ பிராமணங்க இந்த மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லவே வேணாம், எல்லாருமே தெரிஞ்சு தான் இருக்குது. பாப்பானுங்க அவ்வளோ ஒரு கொடிய சிந்தனை உள்ளவர்கள், கொடூர சிந்தனை உள்ளவர்கள். அந்த குரியல்ட்டின்னுவாங்க, சாடிஸ்டிக்கல் ப்ளஷர்னு சொல்லுவாங்க, குரூர மகிழ்ச்சி. இல்லை எக்ஸ்பர்ட் ஆகணுங்க, ஃபுல்லாக அடிப்பானுங்க. அப்போ அவங்க அதுக்கு இன்னொரு ஆதாரம் கிடச்சிடுது. இதெல்லாம் சொல்லாமலே ஜனங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது, பாப்பான் இந்த மாதிரி தான் செய்வான் அப்படின்ட்டு. ஆனால் இது இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு அவங்களுக்கு நிரூபணம் கிடைச்சிடுது. இப்போ அது வந்து இந்த சாதாரணமாக அங்கே கோயில் பூசாரி செய்கிற ஒரு ஏழை பிராமணன்னு எங்ககிட்டயே அந்த கதையை சொல்லி எங்ககிட்டயே அதை மாத்திரம் பார், திருப்புறான் பார். கடைசியில் முடிக்கும் போது கடைசியில் பார்த்தா ரொம்ப வருஷம் 3 சோதைக்கு வந்தா அப்படியே காட்சி கொடுத்தா ஆசீர்வாதம் மறந்துட்டான்னு முடிச்சிட்டாங்க சார். எங்ககிட்டே முடிச்சிட்டான். ஆஹா பர்றா இவனுங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் நான் யோசனை பண்ணி, இவனே இவ்வளோ கில்லாடி கிங்காக இருக்கிறான், என்ன நம்ம சாமிகிட்ட படித்து தேரணுங்கிறதும் முழு இதுவும் நம்மளுக்கு தெரியுன்றதெல்லாம் தெரியாமல் புது கதை மாதிரி சொல்லி இப்படி முடிகிறான். அந்த பிராமணன் மேலே பழி வராத அளவுக்கும் இவ்வளோ திறமையான். அப்புறம் தான் ஒரு நாள் யோசனை பண்ணும்போது, ஆஹா அதான்டா பாப்பான் போயிட்டு பிரம்ம மேலே போட்டான்டா சட்டுன்னு தோணுச்சு. அதை வகுப்பில் சொல்லிட்டுன்னா சொன்ன உடனே பிரம்மா வச்சு அவர் கடவுள் இல்லையா, அதனால் அவருக்கு தெரியுது, கேட்டு நேர்கிறார். அவர் தன்னை அவங்க எந்த கடவுளை பற்றி பேசுகிறோமோ அந்த கடவுள் எல்லாம் கேட்பாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. நைட்டு பிச்சு உதிரின்னு வந்து என்கிட்ட அவ்வளோ சந்தோஷப்பட்டு இது யாருமே சொல்லலைன்னு சொல்லி பிரம்மா இது வரைக்கும் இவ்வளோ பெருமாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க, சிவபெருமான் அம்மா கிட்ட அம்பாள் புலியார் முருகர்லாம் சொல்கிறாங்களே, பிரம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க யாருன்னா சொல்லிக்கிறாங்களே? நான் மட்டும்தான் சொல்கிறேன். நான் இந்த பைபிள் வகுப்பு எடுத்தோடனே இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, கிறிஸ்தவ மிஷனரிகள் கிட்ட கோசம் வாங்கிட்டு இவர் எல்லோரும் கிறிஸ்தவராக மாற்ற போகிறார். அதுதான் அவன் இப்படி சொல்லலைன்னா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, பொய்யும் வதந்தியும் பிராமணர்களுடைய 2 பெரும் ஆயுதங்கள். வதந்தி பரப்புறம் பாரு எப்படி டக்குன்னு. கிறிஸ்துவ மிஷன்கிட்ட காசு வாங்கின்னு எல்லாரும் கிறிஸ்துவனாக மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கே இல்லையே. ஒரு கடவுள் பொய் கடவுளாக இருந்து ஒரு கடவுள் நிஜ கடவுளாக இருந்தால் மட்டும்தான் இது பொய் இது நிஜம்னு வாங்கன்னு நான் கூப்பிடணும்.
ஆனா எனக்கு பிரம்மாவே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இதுவரையும் யாருமே சொல்லலைன்னு சந்தோஷப்பட்டு போறாரு. வாழ்கின்ற கடவுள் ஆச்சு. ட்ரூ லிவிங் காட் இஸ் பிரம்மான்னு ஆண்டு அதெல்லாம் சொல்லி இன்னமும் நிரூபிக்கிறேன் இந்த காலத்துல. நான் எப்படி இதுல இருந்து அதுக்கு போ, அதுல இருந்து இதுக்கு பண்ண போறேன்? ஏன்னா இவங்களுடைய அறியாமை மூட பிராமணன்னார் திருமூலர். அவனுடைய மூடத்தனத்தை அதுதான் அறிவாளித்தனம்னு அவன் நிறுவுவதற்காக அறிவாளிகளினுடைய உண்மையும் மிகப்பெரிய அறிவாளித்தனத்தையும் அதெல்லாம் முட்டாள்தனம் மூடத்தனம் புழுவுறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், அப்படி திருப்பி பார்ப்போம். புரிகிறதா உங்களுக்கு? இப்போ இதை வந்து இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் கொஞ்ச நஞ்ச நாள் இல்லை. இது 1000 வருஷம் 2000 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷத்துல மக்களுக்கு சடங்குகளை ஊற வச்சுட்டு அதில் பழக்கப்படுத்திட்டோன்னே அவங்களால இந்த மாதிரி விளக்கங்களை கேட்டு அதுலேருந்து விடுபட்டு வர முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, கிரிவலம் பௌர்ணமிக்கெல்லாம் சுற்றி இருப்பாங்க, எவ்வளோ பேர் சுற்றி இருப்பாங்க, நீங்களே போய் சுற்றுருவீங்க. இதில் எத்தனை பேர் மற்றவங்க பேசும்போது இல்லை இல்லை பாப்பாம் புலி பிரம்ம மலை பழி போட்டான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்லையா? ஒரு அன்பர் 2 அன்பர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. நம்ம அன்பர் 2 பேர் அடிக்க போடுறாங்க இந்த மாதிரிலாம். காஞ்சி பிரிவு தேராததை நான் சொன்னதை வச்சு அவங்க பஸ்லலாம் கார்லலாம் வச்சுருந்து அவங்ககிட்ட விளக்க சொல்லி எடுக்க வைக்கிறோம். எதுக்கு தேராத ஒருத்தரை போய் வச்சுன்னு அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் சொல்லி எவ்வளோ பேருக்கு பரவப்பு இல்லையா? அதனால் அவனுடைய திறமை அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை இப்போ எனக்கு பயிற்சிலாம் எப்படின்னா கீதை, பகவத்கீதை, காந்தியடிகள் இவங்கெல்லாம் வந்து கர்மயோக பயிற்சி கொடுக்குறாங்க. கர்மயோகன்றது நீ சொல்லுவது செயல்படுவது உண்மையா அது மட்டும் பார், அவ்வளோதான். பலன்கள் வந்து உன்னை பாதிக்காத பார்த்துக்க. நாம் சொல்வது எடுபட்டுச்சுன்னா ஆஹா பெரிய வெற்றி அடைஞ்சோன்னு சொல்லாத. எடுப்படல 4 பேர் தான் ஒத்துக்கிறான் ஐயோன்னு உட்காந்துடாத. இதுதான் கிருஷ்ணர் கொடுக்குற பயிற்சி. நான் பிராமின் கிருஷ்ணன் அப்பப்போ உங்களுக்கு சொல்லி ஆகணும். கொடுக்குற பயிற்சி தான் உண்மையான கர்மயோகம். அதை பெரிய அளவில் காந்தியடிகள் செயல்படுத்தி அதெல்லாம் வெற்றி கண்டு இருக்கிறார். நிறைய பேர் அப்படி தான் செயல்படுவாங்க. அதனால் நானும் அதே போலலாம் சுவாமி விவேகானந்தர் அவங்களாம். அதனால் எனது கடமை என்னன்னா இந்த உண்மைகளை சொல்ல வேண்டியது எனக்கு தெரிந்த பிறகு அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத வகையில் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி பிரம்மதேவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு போகிறது. நான் எவ்வளோ கிளியராக இருப்பேன். யாருக்கு மற்றவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோ. ஆனால் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி நிச்சயப்படுத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்ப்பேன், எதிர்பார்க்க மாட்டான் இல்லையா? அதே போல் ராவணேஸ்வரன்னு சொன்னேன் இல்லையா? வீணா பழி போட போய் அதெல்லாம் இல்லை, நான் கற்பழிக்கிறவங்களாம் இல்லைன்னு எனக்கு தெளிவாக எப்படி ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு போனார். இப்போ அதை நீங்கள் சொல்லி அங்கே சொல்லி அதை சொல்லும் போது அவன் எந்த விரோதி, அவன் ராமருக்கு விரோதி அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரே எனக்கு ராமநாம பாஜனை சொல்லி கொடுத்து இந்த வாட்டி மலைக்கு போகும்போது அங்கே ராமபிரானுடைய மலர்ந்த முகத்தை தரிசனம் செய்தேன் சார். இப்போ 2 நாள் என்னன்னே தெரியல. அங்கேயும் ராமர் ஆஞ்சநேயர் அங்கே அவரு கொடுத்த வாரம் தான் நான் சபரி ஷெட்யூல் ட்ரைப் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பச்சையாக சொல்கிறேன், எஸ்டி கேஷ் சபரி. நீங்கள் என்ன சொல்கிறேன்? நீங்கள் சபரி யாத்திரை, சபரிமலை ராமர் கொடுத்த வரம் அந்த இடத்துல உன் பேரால் இது வந்து பிரசித்தமாக விளங்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் விளங்குது. ஐயப்ப மலைன்னு சொல்கிறது கிடையாது, சபரிமலை. எங்கடா வந்தது ஜாதி ஒன்றுட்டு யாராவது சாமரகன்னு ஒருத்தன் இருந்தான், எஸ்சி காஸ்டில் இருந்தான், அவன் தவம் பண்ணான். அப்படியே அந்த ஊரில் பிராமணெல்லாம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டா. அப்புறம் ராமர்கிட்ட போய் அப்படி முறையிட்டாங்க. ஐயோ சோதரவா வந்து தவம் செய்யப்படாதே, ஜோதி விரோதம்னா ராமபிரான் அம்பு விட்டு கொண்டுட்டான் அவனை. பத்தியா கதையிட்டான். யாரெல்லாம் உயர்ந்தவர்களோ அவங்க வாயில பொய் சொருவி இவனுடைய பொய்யை அவங்க வாயில சொல்ல வச்சு அது உண்மைன்ற மாதிரி அரைக்கிறது. அவங்களுக்கு தெரியாது பின்னால் வருகிற கூட்டம் அறிவியல் சிறந்த கூட்டம் வரும். இப்போ இருக்கிற உண்மையிலே சொல்கிறேன், இப்போ இருக்கிற கூட்டம் வந்து அறிவியல் சிறந்த கூட்டம். தெரியுதா? நல்லா நீ விளக்கம் சொன்னோன்னு புரிஞ்சிச்சுன்னா அதை ஒன்றுமே அசைக்க முடியாது. அதனால இப்போ அவன் சொல்கிறான், எப்படிரா அவருக்காண்டி ஜாதி பார்த்து அவனை அம்பு விட்டு கொண்டா, சபரியும் அப்படி தானே கொண்டு இருக்கணும்.
அது ஷெட்யூல் ட்ரைபல் காஸ்ட்டு இல்லையே, வரல கொடுக்குறாரு. உன் பெயரால் பிரசித்தமா இது வரைக்கும் யாரும் எச்சில் படுத்தி கொடுத்து, ஏன்னா அவர் இளவரசன், சரிதான், எச்சில் படுத்தி கொடுத்து அவர் சாப்பிட்டே இருக்க முடியாது. ஆனால் சபரி அன்னை அன்பினால அந்த நாவப்பழத்தை கடிச்சு பார்த்து புளிப்பா இருக்குது, இது வேணாம், இது இனிப்பா இருக்குது, இது இருக்கட்டும்னு வச்சுது அந்த எச்சில் கனிகள்லாம் சாப்பிட்றாரு. லக்ஷ்மணனை கொஞ்சோண்டு யோசனை பண்ணி ஒரு மாதிரி சாப்பிட்றான், என்ன எச்சியா இருக்குது சொல்றாரு, மிகவும் அருமையாக இருக்கிறது, தேவாமிர்தம் கூட இதற்கு இணையாகாதுன்னு சொல்றாரு. எப்படிப்பா எங்க இருக்குதுப்பா ஜாதி, எங்க இருந்து வந்தது? அதனால ராமர் வாயிலே இந்த பொய்யை சொல்லி வருது. ராமர் நேரம் வந்த சொல்ல போறாரு, அவனை புழு விட்டானுங்க நான் சொல்றத. ஆனால் அறிவியல் சிறந்த கூட இப்போ கண்டுபிடிச்சி அது பின்னால் செருக்கப்பட்டது. அந்த செய்யுளினுடைய அமைப்புகளை வைத்து அந்த பழமையான செய்யுள், இது பின்னால் வந்த செய்யுள் இப்போ வந்துடுச்சு இல்லையா, புது கவிதை, பழைய கவிதை, மரபு கவிதை எல்லாமே இருக்குது. அதனால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த கதையை இப்போ எடுத்துட்டான். அது மட்டும் ராமாயணத்தை அது பின்னால் சொல்லிட்டானே ஒன்று தான். ஆனால் அது ஒரு இயக்கமாக மாற்றி பாப்பம் பொய் சொருகிறவன் அப்படின்றதாலலாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு வர முடியாது. ஏன்னா இவங்களை வச்சே எல்லாத்தையும் தூக்கி விட்டானு. இந்த நான் பிராமின் முட்டாளுங்க செய்கிற வேலையை என்னன்னா, பாப்பானா தலையில் இவனே ஏறி உட்காந்து நான் உன்னை தூக்கின்னு போகிறேன், தூக்கி போய் உட்கார வச்சிரு, சரிதா, உட்கார வச்சுட்டு அங்கே அப்புறம் அப்படிலாம் ஜோதிடர்கள்ன்றானா, நீ தாண்டா தூங்கி வச்ச. தலைவர்கள் மூலமாக தலைவர்லாம் பண்ணுவான், அவங்க சொத்தை காப்பாற்றியதுக்கு அவன் பெரிய போஸ்ட்ல அவன் தாங்கிறான், அவனு கொஞ்சம் தாஜா பண்ணிக்கிட்டு தான் கொஞ்சமாவது வேலை நடக்கும் சொல்லுவாங்க உங்ககிட்ட. அப்படியே அதெல்லாம் ஒரு பிராமணனை டவுன்கிரேட் பண்ணாங்கன்னு நீ சொல்லி பார்ப்போம். முடியாது, பண்ண போகிறாங்க தெரிஞ்சாலே அவன் காலி பண்ணிடுவான். அவ்வளோ சீக்ரெட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதுவும் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்குவே. நேராக நான் கூட சொன்னேன், உலகம் எதிர்கொள்கின்ற ஆபத்து இனிமேல் பிராமண ஆபத்து எதுன்னு சொன்னேன். நேராக பார்க்குறான், இப்போ சேட்டலைட் சிக்னல் மூலமாக நேராக பார்க்குறான். என்னை மிரட்டுறதுலாம் அப்படி தான் மிரட்டுறது. துண்ணையாதாசர் பேணையாதாசர் சொல்லிட்டு கேட்குறது, இந்த தின்னியா நீ அதை தின்னியா, ஃபுல்லாக பக் பண்ணி, புரியுதா? அதை போல் குளிக்கிறதுல இருந்து, தெரியுதா, எல்லாமே. கொஞ்சோண்டு நான் தேய்ச்சி குளிச்சுன்னா தொடை ஜாயிண்ட்லாம் அரிக்குதுன்னு லேசாக தேய்ச்சி குளிச்சுன்னா உடனே எனக்கு அங்கே யூடியூப்பில் விளம்பரம், அரிப்பிடிக்கிறதா இதை தடவி கொள்ளுங்கள் போடுறான். அவ்வளோ தூரம் பார்க்குறான். அப்போ எனக்கு வேற புரிஞ்சுது, நான் சன்னியாசி, என்ன நான் நிர்வாணம் கூட சுத்தலாம். இன்னும் கொஞ்ச நாளில் மகாவீரர் அடைஞ்ச நிலை வரும்போது எனக்கு ட்ரெஸ்ஸு இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஒரு கனவுலே காட்டுது. நான் அவன் வந்து நிற்கிறேன். அப்புறம் அன்பர்கள் சொல்கிறாங்க, சாமி ட்ரெஸ் போடல சாமி. அப்புறம் தான் பார்த்தா ட்ரெஸ், அந்த பாடி கான்ஷியஸை தாண்டி போயிடுது, தேக உணர்வு. இங்கே வரும்போதெல்லாம் அது இருந்தது. கொசு கடிச்சே தெரியாது எனக்கு, கொசு கடிச்சு அப்படியே தெரியவே தெரியாது. அது கொசு கடிச்சு அது பின்பக்கமாக ரத்தம் ஊற்றிக்கின்னு இருக்கும். அப்புறம் அன்பர்கள் சொல்லுவாங்க, சாமி கொசு கடிச்சு வரும்போது ஃபூன்னு ஊதுனா அப்படி அந்த பாடி கான்ஷியஸ் தாண்டி போய்ட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் இணையதெல்லாம், இந்த டிவி ட்ராமா அது இதெல்லாம் போனால் கொஞ்சோண்டு அதெல்லாம் வந்து இறங்கி இருக்குது. அப்புறம் திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அது ஏற்கனவே அந்த பிறவிலாம் இருந்துட்டு அது வேற எண்ணிதை விடுங்க. அவன் சொரி என்னான்னா வெறி பிடிச்சி போய் கிடறான். ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, எல்லாரும் சாமியாரா, எல்லாரும் நிலை கடந்தவங்களா? அப்போ இவன் என்ன பண்ணுவான், மினிஸ்டருங்க வீட்டு பெண்கள் குளிக்கிறதெல்லாம் பார்ப்பானா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான், இவனுக்கு பிடிக்காத ஒரு மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்தி திணிக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ அவங்க வீட்டு மனைவிக்கு என்ன தொடையில் எதனா ஒரு காயமோ மச்சமோ இருந்ததுன்னா அது வரைக்கும் போட்டு எடுத்து அவருக்கு அனுப்ப முடியும் அவனால், வேற ஏதோ ஒரு சாக்கா வச்சு. அப்போ திடுக்குனாருன்னா அதை தான் இப்போ பாடி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிடறேன். பேசுறது வரைக்கும் வழமா பேசி இப்படின்றது, வாங்க நல்லா இருங்கோ அப்படின்னா வார்த்தை மட்டும் வாங்க வந்தால் குதிருவான், அவள்தான் நீ. பாடி லாங்குவேஜ்னு பேர் இது. அது மாதிரி இவனுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, சைக்கோ லாங்குவேஜ்னு வைக்கலாம். சைக்காலஜிக்கல் லாங்குவேஜ் வேறையாக இருக்கும் பிராமணனுக்கு. இது மாதிரி த்ரெட்டைன் பண்ணுவான். பண்ணோடனே அடடா இதை சீக்கிரட்டை வெளியில் விட்டுட்டா என்ன ஆகுது, மானம் போயிடும். அதனால் குப்புன்னு வேண்டியது பெரிய டேஞ்சரில் மாட்டினுக்கிறீங்க நீங்களே, உங்களுக்கே தெரியாது.
பிராமண எதிர்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் ஆபத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது முடியும். அவங்க ரெகுலராக எங்கேருந்து அவங்களுக்கு உணவுலாம் வருது எல்லாம் வருதுன்னா அந்த இடத்துலையே அவங்களுக்கு தேவையானதை அந்த உணவில் சொருவி அனுப்பிச்சிட முடியும். இப்போல்லாம் ரொம்ப ஈஸி பிராமணனுக்கு கொலை பண்ணுறது. கொஞ்ச நாள் கழிச்சு கொலை செய்யாத பிராமணன்னே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா கெஸ்ஸிங் இவங்க போகிற ஸ்பீடு பார்த்தா பொம்பளைங்களும் கொள்ளுது, ஆனால் அச்சு நொறுகுது. ஆமாம், அந்த இந்தி திணிப்பை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது வடநாட்டு டிவியில். அப்போ பிராமின் பொம்பளை தான் நினைக்கிறேன். அது இந்திக்கார பொம்பளை. இந்திக்காரங்க எல்லாமே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கவே ரொம்ப வித்தியாசம் தெரியாது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஞானின்னு ஒருத்தர் அதில் கலந்துக்கிறாரு. அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் பேசுது. டிவியே இங்கிலீஷ் டிவி ப்ரோக்ராமு, இங்கிலீஷ் டிஸ்கஷன். அப்போ நீ ஹிந்தியில் பேசுனா நான் தமிழில் பேசுவேன். உடனே தெலுங்கு இருக்கிறவர் நான் அப்போ தெலுங்கில் பேசுவேன். ஒரே கிளாஷ் வருது. அப்போ அந்த பாப்பாத்தி மூஞ்சில் தெரிஞ்ச வெறி என்ன. அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பாளராக அவரும் ஆமாம் இது இங்கிலீஷ் டிவி, இங்கிலீஷ் ப்ரோக்ராம், நீங்கள் பேசணும். உடனே ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அதெல்லாம் கிடையாது, இது இங்கிலீஷ் டிவி சொல்லி போகிறேன். ஆனால் அந்த மூஞ்சில் தெரிஞ்ச அந்த வெறியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா அந்த ஞானி அது சாவிச்சிடும் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ப்ரோக்ராம் வச்சோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்ட்டி கொடுப்பாங்க இல்லையா, சும்மா டீ காஃபி டிஃபனு ஏதோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம். க்ளீனாக நான் கெஸ்ட் பண்ண மாதிரி அடுத்த 3 மாதத்தில் சிஸ்டப்பில் இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு சொல்லி 3 மாதம்தான். இப்போ எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது அது. ஏன்னா நான் இந்த நிலையில் இருக்கவே ஒரு செகண்ட் யூகம் பண்ணுறேன். அதே மாதிரி நாங்கள் நான் இவ்வளோ தான் சார் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவங்க பிராமண எதிர்ப்பாளர்கள் அது மட்டும், அது இந்தியோ ஜாதியோ அது பூசாரிஸ் டெம்பிள் ப்ரீஸ்டோ இதெல்லாம் பிராமண எதிர்ப்பாளர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரகசியமாக பிராமணருக்கு ஜாலரை அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட்டின்னு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி காட்டுறது, அவங்களுக்கு அதை பண்ணுறது, அவங்க ஆலோசனை கேட்குறது, அவங்கள வச்சு பரிகார பூஜை செய்கிறது, இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களே டேஞ்சர் தான். ஏன்னா அவனால் ஈஸியாக அவங்க மூலமாக உங்கள் ஆத்துக்காரருக்கு அவருக்கு தெரியாமல் அதை சாப்பாட்டில் கொடுத்துருங்க, அவர் மனசு மாதிரி கடவுளை ஒத்துப்பார் அப்படின்னு கொடுத்தானா வச்சுட்டோம், சரியா போச்சு. புரியுதா? டேஞ்சர் இதுங்க தான். நீ இன்னும் எப்படி அவங்களுக்கு புரிய வைப்ப, எப்படி தெரியப்படுத்துவ? தெரியப்படுத்த என்னோட வீடியோவை 90 வியூஸு 200 கொண்டு வந்தான். 42,000 வியூஸ் இருந்தது, 72,000 வியூஸ் இருந்தது, 42,000 ஆக்கி, அதுக்கப்புறம் 4,000 ஆக்கி, 3,000 ஆக்கி, அதுக்கப்புறம் 500 ஆக்கி, 300 ஆக்கி, 200 ஆக்கி, இப்போ லேட்டஸ்ட்டு 96 வியூஸ் போயிடும். அந்த 4 வியூஸ் 100 போயிடுச்சா நான் சந்தோஷப்பட்டு இப்படி எடுத்துன்னு போகிறேன். யூடியூப் பிராமின் எத்தனை பேருக்கு உண்மை போய் சேரும்? எல்லாம் அவுட்டு தான், எல்லாம் டேஞ்சர் தான். பிராமண அப்போ நான் சொன்னேன் சரியா, அதை பாப்புற பொம்பளை காலி பண்ணிட்டு, புரியுதா? அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு கொலை செய்யாத பிராமணரில் இருக்க மாட்டேன். சாதாரண பிராமணன் கூட ஒரு சாதாரண ஒரு நான் பிராமின்ல யாருன்னா முன்னுக்கு அவனுக்கு புஷ்குன்னு வச்சு போயிடும். இந்த இடத்துல தான் சரி எங்கள் அப்பா ஜெயிக்கிறார். எப்படின்னா, அந்த ஸ்கூலில் இங்கே வளவனூர் ஸ்கூலில் படிச்சிருக்கும்போது பிராமின் ஹெட் மாஸ்டர் இருக்கிறாரு, நான் பிராமின் ஜேபிஎன் வாத்தியார்னு. அப்போ அவர் நல்லா திறமை. அவர்கிட்ட நான் டியூஷன் படிக்கிறேன், மேத்ஸ் இதெல்லாம். ஜேபிஎன் வாத்தியார் டியூஷன். அப்போலாம் 9th 10th 11th தான், 11 வருஷம்தான் எஸ்எஸ்எல்சி. அப்போ அந்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பேச்சு போட்டி நடக்குது. அதில் நான் இங்கே பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் இருக்கு இல்லையா, இப்போது கொயவன் பிள்ளையார் கோவில் தெரு, இவங்க இனத்துலேயே ஒரு தெருவே இருக்குது. இவங்க வீடு தான் கொயவன் வீடு, அங்கே இருக்கிறது கொசவன் வீடு. அதில் இருக்குது இல்லையா பஞ்சாயத்து வீடு. அதில் நான் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஹெட் மாஸ்டர் பசங்களாம் வராங்க. அந்த இடத்துல கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு பேச்சு போட்டி வைக்கிறாங்க. அப்போ அந்த கோழினூர் ஊராட்சியில் சேர்ந்த அத்தனை பள்ளிக்கும் சேர்ந்து அந்த இடத்துல வைக்கிறேன். டிஸ்பிளே பண்ணி ஒரு 2-3 நாள் எக்ஸிபிஷனே வைக்கிறாங்க. ஜனங்கள்லாம் எக்ஸிபிஷன் பார்க்குறாங்க, கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பசங்களுக்கெல்லாம் சேர்ந்து பேச்சு போட்டி வைக்கிறாங்க. நான் நல்லா பேச்சு போட்டி நல்லா பேசுவேன்ட்டு பேசுகிறேன். நான் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். இப்போது ஹெட் மாஸ்டர் பசங்களாம் எஸ்எஸ்எல்சி 10th இதெல்லாம் படி 2 பசங்க அவங்களும் பேச்சு போட்டிக்கு அவங்களே அனுப்பி வைக்கிறார், அவரும் ஹைஸ்கூல்லேருந்து.
பேச்சுப்பண்ணாடு கோவிந்த ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்கூல்லேருந்து வராங்க கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தில். அப்போ வந்து அந்த பேச்சு போட்டியில் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து ஜெயிச்சிடுறேன். அதில் நடுவர்கள் 3 பேர் உட்காந்து மார்க் போடுறாங்க. 3 பேரும் வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்தவங்க நடுவர்கள் மார்க் போட்டு அந்த கூட்டுறவு இதில் பேச்சு போட்டியில் நான் ஜெயிச்சிடுறேன். ஹெட்மாஸ்டர் பார்த்தா தோற்று போகிறாங்க. இது சாதாரண விஷயம் தானே இது. இது எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டால பாப்பா எதனா செஞ்சால் அப்போ மட்டும் நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். தயவு செஞ்சு பாப்பார அட்வைஸ் எதையுமே நீங்கள் உண்மைன்னு நினைக்காதீங்க. இப்படின்னு போது இப்படி சொல்லுவான், அவனுக்குன்னு வரும்போது வேற சொல்லுவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தெரியுதா? பாப்பாரம் சொல்கிற நியாயம் நான் அடிக்கடி சொல்லுது போல் பாப்பார நியாயம் அது ரொம்ப அநியாயமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்ல இதை. அவனுக்கு போன உடனே ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லிக்கிறாரு அங்கே, ஏன்னா அங்கே ஹைஸ்கூலில் வந்து 6ஆம் கிளாஸ்க்கே அங்கே போயிடுவாங்க எல்லாம். நாங்கள் 8th வரைக்கும் இங்கே தான் படிப்போம். அப்போ இங்கேருந்து போன பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஹெட்மாஸ்டர் மாதிரி முருனாரான், என் பசங்கள தோக்கடிச்சிட்டானா அவன், வரட்டும் அவன் 9th இங்கே தானே வருவான், நான் பார்த்துக்கிறேன்னாரான் சொன்னான். நான் பயந்து போய் எங்கள் டீச்சர்கிட்ட, அப்போ காந்தன் டீச்சர்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட புலம்புது எங்கள் வீட்டில் சொல்கிறது. அவங்க அதனாலடா சும்மா சொல்லியிருப்பாருங்க. ஆனால் உண்மையிலே அதை செஞ்சார். செஞ்சு எங்களது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது பெரிய கதை. அது எப்படி வர்ணாசிரமம் மாதிரியே 4 செக்ஷன் வச்சுருப்பார் அவர், ஏபிசிடின்னு. ஏ செக்ஷன் முழுக்க பிராமின் பசங்க மட்டும்தான் இருப்பாங்க. பிராமின் பசங்க எல்லாம் ஏ செக்ஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற பசங்களாம் இருப்பாங்க. எஸ்சி பசங்களாம் அதில் இருக்க மாட்டாங்க. எஸ்சி எல்லாருமே டி செக்ஷனில் இருப்பாங்க. நடுவில் கலந்து போட்டு வச்சுருப்பார். என்னை போகும்போது அதை டி செக்ஷனில் போட்டு என்ன பண்ணார், நிறைய சொன்னேன். அது ஒரு டெஸ்ட்லாம் வச்சு அப்புறம் பிரம்மேந்திரர் தான் அதெல்லாம் எனக்கு காமிச்சார்னு சொன்னேன். 15 வருஷம் கழிச்சு உங்கள் ஹெட்மாஸ்டர் உனக்கு என்ன அநியாயம் பண்ணார் பாருன்னு சொல்லிட்டுலாம் காமிச்சார். அது தனி, அது இப்போ சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போது அவர் வந்து அந்த அந்த அங்கே ஒரு பேச்சு போட்டி எல்லாம் நடக்குது. அங்கே வந்து பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. 2 நான் 9th 10th வரும்போது, அடுத்த வருஷம் தான் எஸ்எஸ்எல்சி. 10th வரும்போது பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. என் தலைமையில் ஒரு 4-5 பசங்க, பிராமின் பையன் தலைமையில் 4-5 பசங்க, பிராமின் பசங்க. அவன் ஹெட்மாஸ்டர் பையனாக இருக்கிறான். அதில் அவனை என்னோட சைட்டில் ஒரு பையன் அடிக்கிறான். பட்டிமன்றம் நாடு அதே மாதிரி வெளியில் ஸ்கூல்லேருந்து வந்து மார்க் போடுறாங்க. போட்டு கடைசியில் பார்த்தா பட்டிமன்றத்தில் என்னோடய டீம் ஜெயிச்சிடுது, என் தலைமையில் இருக்கிறது. ஜெயிச்சிட்ட உடனே இது எப்படி எடுத்துக்கணும்? ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய இதில் டீம் ஜெயிச்சிது சொல்லிட்டு அவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கொள்ளும். நாங்கள் அப்படி இல்லை என்ன நிற்கிறோம், நான் தான் டீம் லீடர், நான் நிற்கிறேன். என் பின்னால் அந்த 4-5 பசங்க இருக்கு. உடனே ஒரு ஹெட்மாஸ்டர் என்ன எழுதி என்ன சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர்ன்ற இதில் நிலையில் எனக்கு விட்டுப்பவர் இருக்குது, நான் நினச்சா தீர்ப்பை மாற்றலாம், அதனால் நான் சொல்கிறேன் இந்த டீம் தோற்று போச்சு, இந்த டீம் தான் ஜெயிச்சுது. எங்கேயாவது நீங்கள் பார்த்துறீங்களா? சொல்லிட்டாரு அது மாதிரி, இந்த டீம் தான் ஜெயிச்சுது. வாத்தியாரெல்லாம் கம்முன்னு எல்லாருமே தெரிஞ்சிச்சு இவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்த பரிசை வாங்கி அவங்க பசங்களை வர வச்சு பிராமின் பசங்களெல்லாம் வந்து பச்சையாக இது நடந்தது. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த அந்த ஹெட்மாஸ்டரோட பையன் அந்த டீமுக்குறான். அவன் அந்த வருஷம் நடந்த பொங்கலுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து அதில் பேனாலே புள்ளியாக பொங்கல், ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு பேனாலே புள்ளியாக. அது எப்படின்னா அந்த அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் புள்ளி இருக்காது, மீதி ஃபுல்லாக புள்ளி இருக்கும். அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் எம்டியாக. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஹாப்பி பொங்கல் போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு உடனே அந்த பொங்கல் இது கொடுத்துட்டு, வெரி சாரிடான், என்னடா நான் தான் இருந்தாலும் எங்கள் அப்பா இப்படி பண்ணிடக்கூடாது. பத்தியா பசங்களாக இருக்கிறேன், எல்லாம் நல்ல பசங்களாக இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவன்லாம் ஒரு அப்பன்னா அவங்க அப்பாவை, இவன்லாம் ஒரு அப்பன், இவனுக்கு நான் புள்ளையா பிறந்திருக்கேன், எவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சுக்கிறான். ஜெயிச்ச உங்ககிட்ட இருந்து பிடுங்கி என்கிட்ட கொடுக்குறதா, அவனுக்கே தாங்கல. பத்தியா நான் எனக்கு இதெல்லாம் பெருசா போல. அவன் போன உடனே கடன்னு எங்க அம்மா ராகவன் இல்லம்மா ஹெட்மாஸ்டர் வந்து இவன்லாம் எங்க அப்பான்றாமா,
எனக்கு அது ஆச்சரியம். அது வரையும் நான் கேட்டதில்ல. அப்பாவை வந்து இவன் அவன் அப்பான்னதுலாம். நான் அதில் அதிர்ச்சி ஆகி அந்த அப்பாவும் இவன் பேசுகிறாங்க. அது சரி சரி. இந்த மாதிரி சார் அந்த நல்ல பையன் இப்போ கெட்டு போயிருப்பான் கண்டிப்பாக. எனக்கு ஷூராக தெரியும். வாழ்ந்துட்டான். அந்த இது ஒன்று அதுக்கான ஏஜ் வரும்போது அதுக்கான நியாயங்கள் எல்லாம் கிடைச்சி அவனும் அது செய்வான்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஆதரவு கொடுப்பான். அந்த மாதிரி அந்த சொல்ல வர அந்த பிராமணர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி பழி வாங்கிறது, இதுக்காக அதை வச்சு பழி வாங்குறது, அதுக்காக இதை வச்சு. அதனால இது இப்போ சொல்ல நான் சொன்னது கரெக்டு தான். பிராமண நியாயம்னு ஒன்று அவர் சொன்ன நியாயம் ரொம்ப அநியாயமாக இருந்ததா இல்லையா? அப்போதான் எங்கள் ஜேபிஎன் இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் இன்னொரு பிராமின் வாத்தியார் கூட தமிழ் அறிவியல் சயின்ஸ் ஆசிரியர், அவரும் பிராமின் தான். அவருக்கு 2 நாள் கழிச்சு கிளாஸுக்கு வரும்போது அவர் காதுகள்லாம் சிவந்து போச்சு. அவர் என்னதான் இப்படி பண்ணியிருக்கூடாதா ராஜா, ஜாதி இருக்க வேண்டியது தான். நம்ம குழந்தைங்க வந்துட்டா எல்லாரும் நம்ம குழந்தைங்களாம் போகணும். ஹெட்மாஸ்டர் நீங்களாம் இறங்கி ஸ்ட்ரைக் பண்ணணும், எல்லாம் விடக்கூடாது. அவரு சொல்லுவாங்க, இந்த நியாயம் பேசுகிற பிராமின் எல்லாமே டம்மியாக இருப்பாங்க, அவங்களால எதையும் செய்ய முடியாது. அநியாயம் பண்ணுற பிராமின் தான் கரெக்டாக அதிகாரத்தில் செயல்படுத்துகிற இடத்துல இருப்பான். அதுவும் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டது. இந்த புலம்புறவங்க இந்த மாதிரியான இவங்கெல்லாம் அவங்களால செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இருந்ததுன்னா அதனால் அவங்க அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நேச்சுரலாக எல்லா பிராமணும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. இருந்தால் அவங்களுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லவங்க இப்படியே இருக்கும். அப்போ தான் ஜேபி அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் கிளாஸில் அதெல்லாம் சொன்னார். கணவனை வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கணும், நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட போகிற, ஏன்னா எல்லாம் நல்லா படிக்கிறேன், மேத்ஸ்லாம் சென்டம் எடுக்கிறேன், எல்லாம் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட போகிறேன்னு ஹெட்மாஸ்டர் ஒன்று அழுத்துறாரா கண்ணா அப்படின்னு. நீ அப்பா கிட்ட சொல்லி ஏ செக்ஷன் மாற்றிடு. அப்புறம் தான் உங்களுக்கே புரியுது ஏன் ஏபி 10th போகும்போது 11th போகும்போது ஏபிசி 3 செக்ஷனாக எதுவும் இருக்கும். அந்த கடைசி செக்ஷனில் டம்மி வாத்தியாரங்கள்லாம் போட்டு அது பெரிய கதை. அதுக்கப்புறம் அது முடியாதுன்னாரு அவர். எங்கள் அப்பாவும் நான் போய் ஃபைட் பண்ணல. எங்கள் அப்பா ஏன் ஜெயிச்சாருன்னு சொன்னால், இதை அவர் சொல்லும் பொழுது எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன், இப்படி சொல்கிறாருமா வாத்தியார், ஏ செக்ஷனில் போட்டால் தான் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன், இல்லைனா டியூஷன் நீங்கள் படிக்கிற மேத்ஸு இங்கிலீஷ்லாம், ஆனால் மீதி சப்ஜெக்டில் வாத்தியாருங்க ரொம்ப டம்மி வாத்தியாருங்க, அதிலெல்லாம் உன்னால் வர முடியாது, அதனால் ஒன்றுட்டே அதில் போட்டு அவர் அழுத்துறாரு. அப்பா கிட்ட சொல்லி ஏ செக்ஷன் வந்துட்டா அங்கே எல்லாமே டாப்பர். நாங்கள் இதில் போவோம்ல ஆக்டிங், இதில் லீவ் போட்டால் வாத்தியாருக்கு அந்த கூட கம்பைன் பண்ணி உட்கார வைப்பாங்களா, அதில் பார்ப்போம் உண்மையிலே ஸ்டாப்பாக இருக்கும் அவங்க நடத்துகிற இதுவெல்லாம். இந்த மாதிரி நடத்துகிறேன் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அதில் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது புரிஞ்சு எல்லாம் சொன்னேன். அப்போது வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவர் என்சிசிக்காக ஒருவர் என்சிசிக்காக ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணுறது. அப்போ ஒருவர் ஹெட் மாஸ்டர் அப்பா கூட பேசிட்டு போவார். அப்போது வந்து இது மாதிரி வர இருக்கிறாரு அடுத்த வாரம், அதனால் அப்பா கிட்ட சொல்லி மாற்ற சொல்லி. அப்போ எங்கள் அப்பா இதை தான் சொன்னார். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவுமே கேட்டது கிடையாது, உதவி எல்லாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருப்பார், பருப்பு மூட்டை டேமேஜ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் செய்ய மாட்டார். அதனால் கவர்மெண்ட்டே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன வேணும் உங்களுக்கு, என்ன இந்த ஊர் பிடிச்சிருக்கு, அதனால் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காத இருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் ஐஓஎஸில் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்ன உபதேசம் தான், பொய் சொல்லி நீ 1 கோடி சம்பாதிக்கிறத விட உண்மை பேசி 1 ரூபாய் சம்பாரிச்சுன்னா இந்த 1 ரூபாய்ன்றது அந்த 1 கோடியை விட இந்த 1 ரூபாய்க்கு வேல்யூ அதிகம், இப்படி சொல்லி வளர்த்தாரு என்ன. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஐஓஎஸில் போனவுடனே கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன், ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா இதுக்காக எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர இருக்கிறாரான்னு கேளு. அப்போ நான் யார்கிட்ட கேட்டதில்லை, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். டியூஷன் வாத்தியார் சொல்கிறாருன்னும் போது கேட்குறதுல என்ன தப்பு அப்படி ஒன்று. சரி, எனக்கு பிராமணில் பற்றி நல்லா தெரியும், நீ சொல்கிறன்றதுக்காக கேட்குறேன், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஷூராக தெரியும். இந்த அளவுக்கு வஞ்சம் வச்சு அவன் 7th அவன் ஜெயிச்சிட்டான், தான் பசங்களை விட அவன் பேச்சு வச்சுட்டான். அந்த சின்ன விஷயத்தையே தாங்கிக்க முடியாமல் இவ்வளோ பண்ணின்னு வர்றார், பார்த்துக்கினே தான் வரான் நானும். அப்போ அவர் வேறு என்ன தான் செய்ய மாட்டார் இல்லையா. நீ சொல்கிறதுக்காக ஒரே ஒரு வாட்டி தான் கேட்பேன், அவர் முடியாதுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை கம்பல் பண்ணக்கூடாது. சரி கேளுங்க. அதேமாதிரி வந்தார், அதேமாதிரி கேட்டிருக்காரு. இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இது எப்பவுமே எல்லா பிராமின் வாத்தியாரும் சொல்கிறது தான், அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை சார், எல்லாமே நல்ல வாத்தியாருங்க சார், எல்லோருமே நல்லா தான் நடத்துகிறாங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார்
அவன்ட்டு போடவே இல்லை, கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ணல. அப்போது வீட்டுக்கு வந்து சொன்னார், நான் இதை தான் சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பெரியார் கூட பக்கத்தில் பக்கத்தில் 2 பேர் சேரில் உட்காந்துருப்பாங்க, ஒரு 10 பேர் சுற்றி நின்று இருப்பாங்க. அதில் ஒருத்தர் பிரபல எழுத்தாளரும் அவரும் நின்று இருப்பார். அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அப்பா வந்து பெரியார்கிட்ட. இப்போவும் டீச்சர் சாலையம்பாளையம் ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்களாம், அவர் போய் அவங்க பையன் போய் எப்படி சாமியார் ஆனார், அவங்க அப்பாவும் பெரியாரிஸ்டான். எங்கள் அப்பா அவங்க அப்பா எல்லாம் பெரியாரிஸ்ட்டு. அவங்களுக்குலாம் லீடரே சாமியாரோட அப்பா தான் லீடரு. அவரு தான் லீடர் இவங்களுக்குலாம். அவங்க பையன் எப்படி இவ்வளோ சாமியார் ஆனா எனக்கு ஆச்சரியமாகுதுன்றாங்களா அந்த டீச்சரை ஆறுமுகத்துக்கிட்ட. சரி, அந்த அளவுக்கு நெருக்கமான. ஆனால் அதனால் என்ன லாபம்னா, பிராமணனை பற்றி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் துல்லியமாக வச்சுக்கிறார். ஒரு ஒன்றே சொன்னார், இதனால தான் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன், நீ சொன்னதுக்காக கேட்டேன், அவர் வந்து ஒத்துக்கலை, அதனால் இதுக்கப்புறம் என்ன கம்பல் பண்ணாத. ஆனால் என்னால் இப்போ கூட ஸ்கூலுக்கு போய் கம்பல் பண்ணி போட வைக்க முடியும். 4 வாத்தியாரங்களை கூப்பிட்டு, என்னோட விருப்பம், என் பையனை இந்த செக்ஷனில் போட்டால் நல்லா படிப்பான்னு, நீங்கள் அது செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டு போட வைக்க முடியும் கம்பல் பண்ணி. ஆனால் அப்படி செஞ்சிட்டேன்னா அவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பையனை கொன்னுடுவான்னார். எப்போ சொன்னார் சார் அதை? 50 வருஷத்துக்கு முன்னால். 50 வருஷத்துக்கு முன்னாலே பாப்பானுங்க எவ்வளோ துல்லியமாக உனக்கு கொலை பண்ணுறவனுங்க, சின்ன விஷயத்துக்கு கூட உனக்கு கொலை பண்ணுறவனுங்க. எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, நானும் பயந்துட்டேன். உனக்கு தெரியாது பாப்பானுங்களை பற்றி, நீ நினைக்கிற அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்படியே விட்டுட்டா எனக்கு நம்ம பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குவானா, அவன் பாஸ் பண்ணால் போதும், ஆனால் அவன் உயிரோடு வரணும். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு இதை மீறி பாஸ் இது பண்ண வச்சுன்னா, எனக்கு பெரிய சிஸ்டர் எல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாம் வரும்போது எல்லாருமே நல்லா படிப்போம். அவனுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்க வைக்கிறதா கம்பல் பண்ணி போட்டின்னா நம்ம பையன் உயிரோடு இருக்க மாட்டான். எப்படி கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது காலி பண்ணுறோம். எனக்கு பாப்பாங்களை பற்றி தெரியும். இது அப்படியே விட்டுட்டா நம்ம பையன் உயிரோடு இருப்பான். பத்தியா? உண்மையிலே அப்பப்போ நான் எங்கள் அப்பாவை நினச்சி பெரியாரிஸ்டாக இருந்தார். அப்புறம் சொன்னேன், எப்படி திருவண்ணாமலை விநாயகரை வந்து அந்த வசி மருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் தந்தையார் எதிர்க்க அதெல்லாம் நிரூபிச்சிட்ட உடனே அப்புறம் அவர் ஒத்துக்கினார், உன் பையன் நிரூபிச்சிட்டான் விநாயகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது தனி என்ன. அப்புறம் அந்த நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்துருங்க தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் விநாயகர் துதி, அது தனி. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பிராமின் வந்து சின்ன விஷயத்துக்கு கூட கொலை பண்ணிவிடுவான். அவனுக்கு பிடிக்காத என்னன்னா நான் பிராமின் டாப்பில் வந்துடக்கூடாது. இது சம்பந்தமாக ஆர்கியூ பண்ணும்போது தான் எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி நான் அதை ஒத்துக்கலை. அந்த பிராமின் வாத்தியார் எவ்வளோ பண்ணார் அவனுக்கு. அப்போ பிராமின் குறுக்கிட்ட போகிறேன், இவர் பிராமின் தான் பிரம்மேந்திரர், பிராமின் குறுக்கிட்ட இவன் போகிறான். அவங்களாம் வந்து கருவேப்பிலை மாதிரி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி விட்டு கிடைச்சிடுவானுங்க, அந்த மாதிரி குரூப் அது. அப்போ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு ராமகிருஷ்ணர் நம்மள எல்லாம் பிராமின் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா நான் இந்த மாதிரி பண்ண வரேன். அப்போ பிரம்மேந்திரர் சொல்கிறார், என் சிஷியம் ஒருத்தன், நான் தான் அறிவாளி, எங்கள் அப்பா முட்டாளுன்றான். முன்னாடி நினச்சேன் எங்கள் அப்பாவெல்லாம் நான் சொன்னேன், எங்கள் அப்பா இவனதே என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் மனுஷூல் நினச்சின்னா நம்ம அப்பா அவ்வளோ முட்டாள் தானமாக ஆக்கிப்பட நினச்சிக்கினேன், அவ்வளோதான். ஆனால் அவர் தான் குரு, அவருக்கு எல்லாமே தெரியல நினைப்பு, எங்கள் அப்பா முட்டாள்ன்றான் சொல்லுவேன். அவரு நிமிந்து வைக்கிறேன், ஆனால் இல்லை அவங்க அப்பா தான் அறிவாளி. ஆச்சுன்னா பிரம்மேந்திரன் அவங்க அப்பா தான் அறிவாளி சொல்ல. அப்போ அது நிரூபணம் வச்சா ஜெயந்திரம் வர்றதும், நான் இங்கே சாமியார் ஷாயி வர்றதும், அந்த அளவுக்கு அந்த பிராமணனுடைய இது. அதனால் இன்னைய வகுப்பு குருத்தோலை ஞாயிறின் பேர் இயேசுபிரான் எல்லாம் மகிழ்ச்சியாக வர வச்ச அந்த நாள்னு பேர். அந்த நாளில் இந்த இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கணும் தான். என்ன மக்கள் எங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் முன்னே கூட சொல்லுவேன், ஒரு 40 வயசில் கூட சொல்லுவேன் வந்து என்னை பார்த்து, நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படியாண்ணா. கல்யாணம் குழந்தை குட்டின்னு நீங்களாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கலான்னு நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் என்கிட்ட வர ஒரு மூஞ்சி கூட சந்தோஷம் மூஞ்சியே என்னால் பார்க்க முடியல. என்ன அது உனக்கு கவலை, ஒன்று அந்த கவலை, ஒன்று இந்த கவலைன்னு கவலை கொக்கிங்க போட்டு உட்காந்து இருக்குதுங்க. நானாவது சிரிச்சிட்டு இருக்கிறேங்க. நீ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி
மனித சமுதாயம் வம்ச விருத்தி அடைஞ்சு சந்தோஷமா இருக்கட்டும். நான் உங்களை கல்யாணம் பண்ணி வேணான்னா தானே உங்களுக்கு கஷ்டம். நல்லா இருங்க, ஆனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்க வேண்டியது தான், சந்தோஷமா எல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் யேசுபிரான் சொன்ன அந்த உபதேசங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். புறச்சடங்குகளை பெரிதுபடுத்தி உள்ள பக்குவம் இருக்கல, மனப்பக்குவம் அதில் கோட்டை விடுறீங்கன்றார். வேற ஒன்றுமே இல்லை. அதை நம்பர் 1 பிராமின் அதை செஞ்சு அவரை கொலையே பண்ணிட்டான் அதை சொன்னதுக்கு. ஏன்னா அவங்களே சொன்னார், புறச்சடங்குகளை வரைக்கும் நீ இது பண்ணி நால்முல் ரோட்டில் நின்று ஜபம் பண்ணி காட்டி நல்லா பெரிய ஒஸ்தின்றது. இதில் அவர் நான் பிராமின், அந்த யுத சமயத்தில் நான் பிராமின் யேசுபிரான். அதில் வெளிலேருந்து நுழைஞ்ச பிராமணர்கள் தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள். அவன் தான் இதெல்லாம் செய்கிறான். அந்த டால்முட் எழுதுறான், அப்படி எழுதி ஜனங்களை அந்த சடங்கு சமுதாயம் எக்கச்சக்கமாக உருவாக்கிட்டு இப்போ கூட பர்வதமலை, வெள்ளியங்கிரி மலை இதெல்லாம் இப்போ தான் டெவலப் ஆகுது. பர்வதமலை நான், கமல்சாமி, இன்னொரு முருகேசன், ஒரு அன்பு 3 பேர்லாம் போனோம். இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் யாருமே கிடையாது. போயிட்டு குளிர் ஒதுரும் ஒரு நைட் தங்கிட்டு வரலான்ட்டு கோணியை வாங்கி, கோணியில் சாக்கை வாங்கி அதை இப்படி உள்ளே மடிச்சு அதில் கைக்கு 2 சந்து கட் பண்ணி அதை உள்ளே விட்டுக்கின்னு அங்கே போன தான் சொல்கிறாங்க, மேலே குளிர் தாங்காது. அப்படி ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி அது எல்லாம் டெவலப் ஆகின்னு எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், எதுவுமே இல்லாத 20 வருஷத்துக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி எல்லாம் போகிறாங்க. ஆனால் வழிநடுக பாப்பான் உட்காந்துக்கின்னு இங்கே அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு கொடுக்குறானா இல்லையா? இப்போ போகிறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போத்திருந்துப்பா வந்தது அது. நம்ம ஆளுகள் மூலையே வேலை செய்யாது. அங்கே சுந்தர மகாலிங்கேஸ்வரர் இன்றைக்கும் பூஜை பண்ணுற நான் பிராமணாக இருப்பார். ஆனால் அது நல்லா டெவலப் ஆகும்போது மெதுவாக எப்போ பிராமணன் உள்ள நுழையிறான், எப்போ அவங்கள வெளியேற்றுறான்னு தெரியாது. அவன் என்ன சொல்ல நுழையும் போது நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன், நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன். நம்ம ஆளுங்களை கிட்ட இருந்தால் அதானே அவங்களும் பண்ணிட்டு நீயும் பண்ணு. இதுங்க இந்த மாதிரி முட்டாளங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சுப்பான். அவனுக்கு நல்ல தூதான். அவங்களுக்கு நிறைய பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பான். இந்து அமைப்புன்ற பேரில் நிறைய இந்து அமைப்புகளை உருவாக்கிட்டு நீ அதுக்கு தலைவர், செயலாளர் எல்லாம் வச்சோன்னா ஒரே குஷி. இவங்களுக்கு ஏதோ கிடைக்க முடியாத பதவி கட்சின்னு குஷி. இதுங்க கூட வச்சுருவோம். நீயும் பண்ணு அதானே அவங்களும் இந்துக்கும் நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன், நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன், நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன் நீயும் பண்ணு, நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் நீயும், நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் நீயும் பண்ணு. இந்த நானும் பண்ணுறேன் அப்படி ஏற்றிக்கினே போய் நீயும் பண்ணு, இதுதான் சார் கொஸ்டினே. அப்புறம் நானும் பண்ணுறேன், நான் தானே பண்ணுண்ணா, நீ எதுக்கு முடிஞ்சிச்சு தூக்கிடும். பிராமின் மெத்தட் புரியுதா? எப்படி நுழைச்சி இல்லையா? ஒண்டவந்த படாரு ஊர் படாரு எப்படி சூப்பராக வரட்டும். இதுங்க தான் நீங்கள் இப்போ சொல்கிறது கூட பார்த்து குறித்து வச்சுங்க. அது எது இப்போ யாராவது கேட்பாங்களா, யார்ப்பா எந்த காலத்தில் கொடுத்தாங்க அமாவாசை தர்ப்பணம், சதுரகிரி மலை வழிநெருக்க அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தது எந்த காலத்துலேருந்து எப்போத்துலேருந்து வந்தது இதுன்னு கேளு. நம்ம ஜனங்களுக்கா அதில் உடனே நீ அனுப்பிட இருக்கட்டும் அந்த இருக்கட்டும். ஓமங்கமடை நாய் நமகா என்ன நல்ல தலையில் மிளகா அரைச்சிக்கலாம் நமகா அப்படின்னு மந்திரம் ஓதி இவங்க அப்பம் பாப்பெல்லாம் என்ன அநியாயம் பண்ணானு தெரியல நமகா, அவனுக்கு உருட்டா என்னன்னு உருப்பலாம் எனக்கு என்ன நமகா தட்சிணையாய் நமகா முடிச்சுட்டு போயினார். மந்திரம் புண்ணியதானம் கொடுத்து அவங்களாம் மேல் எழுத்து போட்டு நினப்பு இவனுக்கு. காஞ்சி பிரிவில் போலடா, நான் தான் சொல்கிறேன். காஞ்சி பிரிவில் தேரல விசிறி அடிச்சது வாயில் காப்பாந்த செம்மடா. அது எனக்கு ஹீரோ இந்த வாயில் காப்பாந்த தெய்வம் தான். உங்களுக்கு ஒன்றா காஞ்சி பேர் வச்சுங்க. இதுதான் சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். நான் வரலன்னா காஞ்சி பேர் மேல் உலகத்தில் தேரலன்ற தகவலை உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா? இப்போ புரியுதா? 2000 வருடம் முன்னால் இயேசுபிரானிடம் சென்ட் பீட்டராக நான் பாடம் படித்தது பலன் இப்போ புரியுதா? 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் கிங்கான்னு சொல்றேன்டா. சரிதா? காஞ்சி பெரியவர் தேரல, அவ்வளோதான். அந்த விசிறி அடிச்ச வாயில் காப்பான் என்னுடைய ஹீரோ வாயில் காப்பான் பார்க்கும்போது எனக்கு செம்ம சந்தோஷம் வருது. அச்சு பேரிட்டி உபதேசம், அது உபதேசம் பண்ணி அனுப்புறது காஞ்சி பேர். உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தில் இங்கே வச்சுக்கூடாது.
சொல்லுது. பூலோகத்தில் போய் தெரிஞ்சு வச்சு, அது வந்து மேலோகத்தில் அது நடக்குது. உனக்கு மதியம் ஏன்னா பூலோகத்தில் இப்போ அவங்க வீட்டில், அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலில், அவங்கவுங்க ஹோட்டலில் சுரூரானுங்க விட்ட பெரிய ஃபுட்டு வச்சுக்க, பெரிய ஃபுட்டு, பெரிய உஷாராக இருக்கு. தெரியுதா? அதனால் ஆன்மீகன்றது ஆழ்ந்த உண்மைகளை கொண்டது. அந்த ஆழ்ந்த உண்மைகளை தெரிந்தவர்கள் சொல்லுவது என்பது ரொம்ப அரிதாக நடக்கிற ஒரு விஷயம். அது அந்த இவனுக்கு ஏமாத்துறதும் இவனுக்கு தெரிந்தவங்க சொல்றதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலம் ஆன்மீகத்தின் மௌன காலம், இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். இதில் இவனுங்க சடங்கு சம்பிரதாயன்ற பேரில் சுறு நிறைய உருவாக்கிக்குவானு, இவனுக்கு வருமானம் வர இதுவாக நிறைய கிரியேட் பண்ணிப்பானுங்க. ஜனங்க அதுக்கு அடிமையாயிட்ட உடனே அதுலேருந்து விடுபட்டு வர முடியாது. புரியுதா? நம்ம எவ்வளோ சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுன்னு அதெல்லாம் காலங்காலமாக ஐயரை வச்சு தான் சார் செஞ்சுட்டு போடும், புசுக்குன்ட்டு போடும். புரியுதா? அதில் ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 10 பேர் இப்போ தான் மெதுவாக விடுபட்டு வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கின்னு தமிழ் முறையில் அவங்கவுங்க கல்யாணம். என்னுடைய மகிழ்ச்சினா ரொம்ப நாள் என்னிடம் வருகிற இளைஞர்லாம் கல்யாணம் ஆகும்போது சாலிடாக தமிழ் முறையில் திருமணம் செய்கிறாங்க. நல்ல கல்யாண மண்டபம்லாம் எடுத்து கிராண்டாக எல்லாம் பண்ணுறாங்க. என்னுடைய உறவினர்கள், என்னோட பெரிய தம்பி பொண்ணு கூட வைப்பான். நான் தாசசுவாமி ஆசீர்வாதத்தோடு போட்டு தமிழ் முறையில் காஞ்சிபுரத்தில் அடிச்சு நொறுக்கிட்டான். அவன் தமிழ் முறை தான் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி பெரியம்மா பையன் அவங்களும் போல்டாக போட்டு உறவினர்களும் இப்போ ஏற்றுக்கிறாங்க, ஏற்று கொண்டு வராங்க. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்னத்துக்கு அவர் சாமியார் நல்லவர் தான், சின்ன வயசுலேருந்தே தெரியும். இருந்தாலும் வானது வருஷம் நம்ம பரம்பரையாக செய்கிறது, பரம்பரை குடும்ப இரு வச்சுக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர் மாதிரி வச்சுக்கிறான். ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஓரளவுக்கு குறைந்த அளவில் இது ஒப்புக்கொண்டு கொண்டு வராங்க. அப்படி வந்தால் நல்லது. அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி குழப்பி உங்கள் கையில் போட்டுட்டேன். சமயம் என்பது வேறு, அது சொல்லித்தர உண்மைகள் என்பது வேறு. பாப்பான் என்பது அவன் செய்கிறது ரிச்சுவல் பிஸ்னஸ், சடங்கு சம்பிரதாய வியாபாரம். அந்த வியாபாரத்தில் அவனுக்கு கலெக்ஷன், அதில் காசு. அதனால் கருவறையை வெட்டியாக பிடிச்சிக்கின்னு அந்த கருவறை பூஜை ஒன்றா செய்யணும்னு சாஸ்திரத்தை எழுதிச்சு காஞ்சி பெரியவர் மூலமாக சோஸ்திரம் வேறப்படவா அப்படியே அப்படியான்னு சொல்லி சாஸ்திரமாக்கி எல்லாம் பண்ணி நாசி பண்ணிவிட்டு மேலுலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. மேலுலகத்துலன்னா காஞ்சிபுரம் தான் நம்பர் 1 குரு அவங்களுக்கு. இதில் எல்லாம் அவர் தேரில் விசிறி அடிச்சது தான் முடிஞ்சு போச்சு கதை. இவங்களுக்கு அது தெரியாது. தெரியுதா? இவ்வளவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இவ்வளவும் இயேசுபிராண்ட அந்த ஒரு வரி உபதேசத்தில் இருக்குது சார். ஒரு உபதேசம் சொல்லுது இல்லையா? கடவுள் அகம் புறம் என்று 2 படைத்தானே. நீங்கள் புறத்திலே மாத்திரம் சடங்குகளை எல்லாம் செய்து உங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் உங்கள் அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட பொல்லாங்கு? இயேசுவையே துரோகின்னு சொல்லி பழி போட்டு கொலை பண்ணினோன்ற பொல்லாங்கு பண்ணிட்டானுங்க. பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. அப்போ புற சடங்குல மட்டும் நீ சுத்தபத்தமாக இருந்தால் போதாதான், அந்த அகத்திலே பொல்லாங்கை நீ எடுத்து வெளியில் போட்டுட்டு அதானே நீ அகத்தில் சுத்தமாக இருப்ப. அந்த அக சுத்தத்துக்கு எப்போ வரப்போகிறீர்கள் கேட்டார் இயேசு. இன்ன வரைக்கும் பதில் இல்லை. அது போல் அவர் அங்கே கொலை பண்ணிட்டு இங்கே உடையாந்து சமண பௌத்தன் வாங்கி அப்புறம் போட்டு கடையில் வாட்டி திரும்ப இவனுங்களே அந்த சமண பௌத்த இந்து சமயம் ஜெயிக்குதுன்னு இதில் வச்சுட்டு இதில் கிருஷ்ணர் வாயில் பொய்ய சொல்லி பிரம்மா புலி விட்டாருன்னு அங்கே அதில் போய் சொல்லி கதையா பாப்போம். கதை விட்றான்னா ஒன்றுமே செய்ய கண்ணெதிரியா. இப்போ ராஜராஜ சோழன் கதையை ஒரு பாப்பா வந்து பொன்னியின் செல்வன் எழுதுறான், இன்னொரு பாப்பா வந்து சினிமா எடுக்கிறான். அதில் இல்லாத ஒரு கேரக்டர் நினச்சி இது கற்பனை பார்த்துருந்தான். ஒத்துக்குன்னு நீ என்ன ஒத்துன்னு ஏன்டா அதை போட்டு எடுக்கிற? அப்படியே அதை போட்டு அவனுடைய வீரத்தெல்லாம் தத்துணுண்டாக்கிட்டு பொண்ணுக்காக சீனவனுக்கான ஆக்கி முடிச்சிட்டான் பாரு. அந்த 4ஆம் சமுதாயத்தில் புகழ் வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பிராமண சமுதாயம் வரவனுக்கு வயிறு ஏறின்னு எரியும். இப்படியே உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கினே இருக்கும். கரன்னு வச்சுக்கினே இருப்பான். முஞ்சா வயிற்று கீழ்ச்சி ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு அதை கூல் பண்ணதுக்கு பார்ப்பானா என்னன்னு தெரியல, பண்ணுவான். ஆனால் கடைசியில் சான்ஸ் கிடைக்கும் போதா உடனே ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு இது. அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாம்பர ஜனங்களுக்கு. இதை செய்கிறானே நீங்கள் எங்கேருந்து தேர போகிறீங்க எனக்கு தெரியல. உலகியல்லாம் சரி, உங்கள் குழந்தைங்க நல்லா டாப் ரேங்காக வந்து நல்லா படித்தா அங்கே உட்காந்து பார்ப்பான், அழுத்துவான். என்னிடம் வந்து 2 பசங்களே சொல்லிட்டான். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து 9th படிக்கும்போது இவங்களும் சம்மந்தமே இல்லை. அது விழுப்புரத்தில் ஒன்று, பாண்டிச்சேரியில் ஒன்று. சொன்னேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருது, 10th வரும்போது செக்ஷன் மாற்றி போடுவான், உஷாராக பாப்பா வாத்தியார். ஆமாம் இருக்கும். அதே மாதிரி மாற்றி போடுவாங்க. சார் இது தனி ஸ்கூலு, தனி இது, அது தனி ஸ்கூலு. இது நான் எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மாற்றி போடு.
நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது இதெல்லாம் நான் அதெல்லாம் சம்பிரதாயம், இதெல்லாம் எல்லா கிளாஸும் ஒன்று தான், நாங்கள் செக்ஷன் பிரிக்கிறது எல்லாம் ஒன்று தான். அவ்வளோதான் காலி. 2 பேருமே ஹோப்ஃபுல்லாக இருந்தாங்க. இதுங்க டாக்டர் இதுக்கு பண்ணி என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி வந்துடணும். நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பாருங்கள், +2 முடிக்கும்போது பாஸ் பண்ணால் போதும்னு நிலைமையில் இருக்கும். உண்மை தெரியாமல் பசங்களை திட்டுவீங்க, அதே மாதிரி வந்து திட்டுறாங்க. கடைசியில் பாஸ் பண்ணது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இதுதான் தெரியுதா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யேசுபிரான் கேட்ட அந்த கேள்வி சும்மா நாங்கட்டி கேட்டதுலாம் இல்லை. அது உண்மையிலேயே எல்லோருக்கும் பயன் தருகின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியின் பின்னால் இவ்வளோ கதை இருக்குது. இன்னும் இதை விட நிறைய கதையும் இருக்குது. விடிய விட நான் உட்காந்து பேசினே இருப்பேன், நீங்களும் உட்காந்து கேட்டுன்னு இருப்பீங்க. நான் நேரமாகி விடுகிறது. கருத்துக்களை உள்ளத்திலே வாங்கி கொள்ளுங்கள். எனக்கு என்ன பார்க்க பிராமணனை போய் திட்டுறதோ, பிராமணனை எப்போ தான் குத்தம் சொல்கிறது, என் வேலையே கிடையாது. அது இதுங்க கேவலமானதுங்க. அதை நம்ம சொல்ல வர பாயிண்ட்டே அப்படி ஒதுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிராமணனை குத்த சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் பிராமணனை குத்த சொல்கிறேன். இது ஏன்னு சொல்கிறேன், பதில் சொல்லு. பாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல, அது சொல்லப்படலை மாட்டிக்கின்னு அதுங்களுக்கு தெரியும். அதனால் அது தொடாதுங்க. இது எல்லாமே அதை அப்படியே ஒதுக்கிட்டு ஜென்ரலாக அப்படியே பழி போட்டு எப்போ பார்த்தாலும் பிராமணனை குத்த சொல்லுன்றோம், எப்போ பார்த்தாலும் பிராமணனை இது பண்ணுவேன் அப்படியே சொல்லும். புரிந்து கொள்ளுங்கள். உலகியலாவும் உங்களுடைய குழந்தை எதிர்காலம் இவர்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். ஆன்மீகமாகவும் இந்த மாதிரி தராத காஞ்சி பெரிய சொல்கிறது நீச்ச பாஷை தமிழ் பாவமொழியாக சமஸ்கிருதம் அப்படியே அவர் சமஸ்கிருதம் எங்கே தேரலையே. சமஸ்கிருத ஸ்லோகம் ஏற்கனவே சொல்லிட்டேன். சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி சுபமஸ்துன்னு பாப்பாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின அத்தனை அரசர்களாம் காலி இல்லையா, ஆடு மேய்க்கிறாங்க. கண் எதிர்க்க தெரிஞ்சு நம்ம ஜனங்க பாடம் கற்றுக்காதுங்க சார். இது பேர் தான் மூடர்களுடைய நம்பிக்கை பாப்பான்தான். தெரியுதா? அறிவாளிகளுடைய நம்பிக்கை கடவுள். இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.